எருக்கின் குணம். இதில் வெள்ளெருக்கு நீல எருக்கு என்று 2 வகை உண்டு. புழுக்கொல்லி உடல் தேற்றி வெப்பமுண்டாக்கி வயிற்றுப்புழு எலிக்கடி பாம்பு நஞ்சுகள் வாத கபநோய்கள் மூட்டுவீக்கம் மலச்சிக்கல் இருமல் ஆண்மை குறைவு குளிர்ஜுரம் பல்நோய் நீர்க்கோவை குஷ்டம் மேகப்புண் வெறிநோய் ஆகியவை நீங்கும். எருக்கிளையை வதுக்கி கட்டிகள் மேல் கட்ட அவை பழுத்து உடையும். 125 கிராம் உலர்ந்த எருக்கம்பூவை கொண்டு வந்து கிராம்பு சாதிக்காய் சாதிப்பத்திரி இவைகளை வகைக்கு 25 கிராம் அளவு சேர்த்து பன்னீர் விட்டு அரைத்து மிளகளவு மாத்திரைகள் செய்து வைத்துக்கொண்டு சிறிது ஓரிரண்டு மிளகளவு மாத்திரைகளை பாலுடன் கொடுத்து வர ஆண்மை மிடுக்கு உண்டாகும். நரம்பு தளர்ச்சி நீங்கும். நன்றாக முதிர்ந்த எருக்கம்பட்டை வேர் இவற்றை சூரணம் செய்து வைத்து கொண்டு இந்த சூரணத்திலிருந்து நெல்லளவு வெந்நீர் கலந்து காலை மாலை உட்கொண்டு வர எப்பேற்பட்ட வாதம் போகும். வெள்ளெருக்கன் வேரை கொண்டு விநாயகர் சிலை செய்து சுத்தம்பத்தத்துடன் பூஜை அறையில் வைத்து 48 நாட்கள் வழிபட்டு வர செல்வம் சேரும். துஷ்ட சக்திகள் விலகும். ஆனால் சுத்தம் இல்லை என்றால் உள்ளதும் துடைத்து கொண்டு போகும் என்பார்கள். வெள்ளெருக்கன் வேர்பட்டையை நன்றாக சூரணித்து வைத்துக் கொண்டு அவற்றுடன் சுக்கு மிளகு திப்பிலி என்று கூறப்படும் திருக்கடுகும் சூரணம் செய்து வைத்துக் கொண்டு 3 சிட்டிகையில் இருந்து 2 சிட்டிகை வரை வெள்ளெருக்கன் வேர் சூரணமும் 3 சிட்டிகை திருக்கடுகு சூரணமும் ஒன்றாக கலந்து காலை மாலை சாப்பிட்டு வர முக்குற்றங்களும் சமநிலை அடையும். வெள்ளெருக்கின் வேர் சூரணம் 1 சிட்டிகையும் சுக்கு அரை தேக்கரண்டியும் சேர்த்துண்ண 80 வகை வாதம் தீரும். எருக்கன் பூ 2 பங்கு மிளகு 1 பங்கு கிராம்பு 1/4 பங்கு சேர்த்து மிளகளவு உருட்டி கொடுக்க கடின இரைப்பு நோய் தணியும். 25 மில்லி விளக்கெண்ணெயில் 3 துளி இலைச்சாற்றை விட்டு கலந்து கொடுக்க மலச்சிக்கல் நீங்கும். எருக்கம்பாலை பற்றிட எலி நஞ்சு சுளுக்கு கட்டி வாய்வு முதலியவைகள் குணமாகும். பாலை தொட்டு பல்லில் வைக்க நோய்கள் குணமாகும். எருக்கும் இலையை அரைத்து 10 கிராம் வீதம் பாம்பு கடிப்பட்டவருக்கு உடனே கொடுக்க விஷம் தணியும். எருக்கம் வேர்பட்டையை குடிநீர் செய்து கொடுத்து வர வியர்வை நீங்கி சுரம் தணியும். முதிர்ந்த பழைய எருக்கம்பட்டை வேர் ஆகியவற்றை 1 நெல் அளவு தண்ணீரில் தினமும் கொடுத்து வர வாத நோய்கள் குணமாகும். மேற்படி பொடியுடன் திப்பிலி மிளகு ஆகியவற்றை உட்கொள்ள முறையே வெறிநோய் கபநோய்கள் நீங்கும். மிக சிறுவர்கள் கர்ப்பவதிகள் வயிற்றுப்புண் உள்ளோர்கள் பயன்படுத்தக்கூடாது. இதன் பால் பல் கண் போன்ற மிருதுவான இடங்களில் பட்டால் ஈறுகள் வீக்கம் உண்டாக்கும் ரணமாக்கும் தன்மை உடையதால் மிகுந்த ஜாக்கிரதையுடன் பயன்படுத்துவது நல்லது. ஆனால் விஷத்தன்மை இல்லாதது. இது பால் எரிச்சலை உண்டாக்கும். இலையை அரைத்து சுண்டக்காய் அளவு தேல்கடி நஞ்சுக்கு கொடுக்கலாம். 3 துளி இலைச்சாறு 10 துளி தேன் கலந்து கொடுக்க வயிற்று புழுக்கள் வெளியாகும். 30 மில்லி விளக்கெண்ணெயில் 3 துளி எருக்கை இலை சாறு விட்டு சாப்பிட இறுகி போன பழைய மலம் இலகி வெளிவரும். எருக்கம் பழுப்பு சார் 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் கலந்து வசம்பு பெருங்காயம் லவங்கப்பட்டை பூண்டு வகைக்கு 10 கிராம் தூள் செய்து கலக்கி பதமுற காய்ச்சி எருக்கம் தைலம் ஆற வைத்து வெடிகட்டி 4 துளி காதில் விட்டு வர சீழ் நாற்றம் இரத்தம் வடிதல் ஆகியவை தீரும். 1/2 கிராம் பூவை அரைத்து விழுது காலை மாலை சாப்பிட்டு வர நீர்க்கோவை இருமல் இரைப்பிருமல் பசியின்மை வாந்தி வேதி ஆகியவை தீரும். 200 மில்லி உலர்ந்த பூவில் பொடி செய்து சிறிது சர்க்கரையுடன் 2 வேளை சாப்பிட்டு வர வெள்ளை பால்வினை நோய் தொழுநோய் ஆகியவை தீரும். வேரை கரியாக்கி பொடித்து விளக்கெண்ணெயில் கலந்து மேல் பூச்சா பயன்படுத்த கரப்பான் பால்வினை நோய் புண்கள் ஆறாத காயங்கள் தொழுநோய் ஆகியவை தீரும். உடம்பில் எவ்விடத்திலேனும் முள் ஊசி ஏதும் குத்தி வெளிப்படாமல் இருப்பின் அவ்விடத்தில் இவ்விலையை அரைத்து கட்ட வெளிப்படும். இதற்கு முறிப்பு மருந்தாக நெல்லெண்ணெய் செயல்படுகின்றது.